நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கீழே வந்து ஹோட்டலோட நேம்ஸ் எல்லாம் காமிக்கும் தெரியுமா? பெஸ்ட் இன் பிரியாணி என்னென்ன இருக்கு லைக் அந்த மாதிரி வந்து ஹோட்டலோட லிஸ்ட் வந்து நம்ம ஷோ பண்ண போறோம். ஸோ அந்த கார்ட்ஸ் டிசைன் பண்ணுவோம். அது எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு இங்கேயோட மொபைல் ஸ்கிரீனோட ஃப்ரேம் வந்து வரும். ஸோ பட் ஆனா எனக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்றப்போ நான் இந்த மொபைல் ஸ்கிரீனை வந்து எக்ஸ்டர்ன் பண்ணிப்பேன். ஸோ நீங்க வந்து கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்டர்ன் பண்ணீங்கன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்லோகேட் ஆகாம அப்படியே வந்து ஸ்டாட்டிக்கா அதே இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க அப்படியே கீழே வந்து டிசைன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸ்விக்கில வந்து சிப்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சிப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதோட ஹைட் அண்ட் வித் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஹைட் வந்துட்டு 32 பிக்சல் இருக்கணும் சிப்ஸ் அண்ட் வித் வந்துட்டு நம்மளுக்கு கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வித் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். 32 பிக்சல் ஹைட் இதுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னா ஃபில்டர்னு இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஃபில் வந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்றேன் அண்ட் ஐம் கோனா கிவ் அ ஸ்ட்ரோக் வந்து லைட் கிரேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் கார்னர் ரேடியஸ் 8 பிக்சல் 0.7 கொடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸ் தரேன். டிராப் ஷேர் வந்து ஃபுல்லாவே கொடுக்க போறேன். த்ரெட் வந்து எல்லாம் சைடு ஸோ கொடுத்தாச்சா. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வைக்க போறோம். ஸோ இங்க இருந்து நம்ம காப்பி திஸ் டெக்ஸ்ட் வச்சு பிரிங் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு இதுல ஃபில்டர் டெக்ஸ்டோட சைஸ் வந்து 12 பிக்சல் சேஞ்ச் பண்ணிடலாம் அண்ட் ஃபில்டர் ஐகான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ பிளகின்ஸ்ல போயிட்டு மேனேஜ் பிளகின்ஸ் ஐகானிஃபை. ஸோ ஐகானிஃபைன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஐகானோட ஐகானிஃபை வந்து ஒன்று ஷோ ஆகும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல. ஸோ அந்த ஐகானிஃபை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபில்டருக்கு இருக்கிற எல்லா ஐகானும் எந்த ஐகான் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் பைக் வந்துட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஐகான்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஃபில்டர் ஐகான் மட்டும் எடுத்திருக்கேன் அண்ட் 32 பிக்சல் வந்துட்டு சிப்ஸோட ஹைட் அப்படின்றப்போ 24 பிக்சல் வந்து நம்ம ஐகான்ஸ் வந்து டிஃபால்ட்டா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஐகானோட கலர் மட்டும் இந்த டெக்ஸ்ட் கலருக்கு சேஞ்ச் பண்ணும். ஐகானுக்கும் டெக்ஸ்ட்க்கும் உள்ள ஸ்பேசிங் 4 பிக்சல். ஓகேவா? ஸோ நான் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி சிப்ஸ்க்கும் உள்ள ஸ்பேசிங் வந்து 8 பிக்சல். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்க போகுது? பியூர் வெஜ் நான்வெஜ் அந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்க போகுது. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சிப்ஸ் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்க நேவிகேஷன் என்ன ஆயிருக்குன்னா பின்னாடி இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்றோம்னா ரைட் கிளிக் பண்ணி பிரிங் ஃப்ரண்ட் கொடுக்குறோம். ஸோ பிரிங் ஃப்ரண்ட் கொடுத்தோடனே எனக்கு நேவிகேஷன் வந்து ப்ராப்பரா இங்க வந்துருச்சு. பட் ஆனா நான் இங்க ஸ்கிரீன் ஸ்க்ரால் பண்றப்போ எனக்கு நேவிகேஷனும் சேர்ந்து ஸ்க்ரால் ஆகுது. பட் ஆனா எனக்கு நேவிகேஷன் இங்க கீழே வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா லைக் டாப் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண ரிசல்ட்ஸ்க்கு கார்ட்ஸ் இருக்கு. அது எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுது? இந்த டெக்ஸ்ட் நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி டாப் ரிசல்ட்ஸ் ஒரு கண்டென்ட் வைக்க போறேன். 110 ரெஸ்டாரண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா சப் டெக்ஸ்ட் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க ஸ்பேசிங் வந்து என்ன இருக்கணும்? 4 பிக்சல். ஸோ 12 பிக்சல் அண்ட் கலர் வந்து நான் என்ன பண்ண போறேன்? லைட் கிரேக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கார்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கார்டுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் நான் இந்த 2 காலமை அந்த கார்டுக்கு வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ரெக்டாங்கிள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் இங்க இருந்து 2ல வந்து ஹாஃப் காலம்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து ஹாஃப் வந்து ஒரு ப்ரிவியூ பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் கார்டோட வித்து ஹைட் ஓகேவா அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு அசம்ஷன் இருக்கும். ஓகே அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட். வித் 150 வைக்க போறோம். ஹைட் 140. ஓகே. ஸோ நம்ம இங்க இருந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்க வந்து இமேஜஸ் வந்து பிளேஸ் பண்ண போறோம். கார்னர் ரேடியஸ் 12 பிக்சல் அண்ட் இங்க இமேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க டெக்ஸ்ட் வைக்க போறோம். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஸோ இதுல என்ன கொடுக்க போறோம்னா ஹோம் பிளேட் பை ஈட் ஃபிட் அப்படின்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் நேமும் அந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க இந்த ரேட்டிங்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? டூப்ளிகேட் கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கு அண்ட் இங்க வந்து என்ன பண்ண போறோம்? பிளேஸ் பண்ண போறோம். ஃபாண்ட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இங்க போய் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்றதை விட ஸ்கேலிங் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்கேலிங்க்கு வந்து ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ வந்துடும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஓகே. 1.01x வந்து நம்ம ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா டெக்ஸ்ட் இருக்க போகுது. ஹோம் மேட் ஹெல்த்தி ஃபுட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோ வித் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கீழே எந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லொக்கேஷன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ மினிட்ஸ்ல நம்மளுக்கு இது கிடைக்கும்? 5.5 கிலோமீட்டர்ஸ் வந்து அலைன் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏ ஆட்டோ லே அவுட் பண்ணி ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள ஸ்பேசிங் என்னவா இருக்கும்? 4 பிக்சல் கேப். ஸோ இது என்ன ஸ்கேலிங் பண்ணலாம். ஸோ இமேஜுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள ஸ்பேசிங் 6 வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கார்டு இருக்கு. ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் ரெக்டாங்கிளோட ஹைட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா 36 அண்ட் ஃபுல்லாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கார்னர் ரேடியஸ் ஃபுல்லாக 50 பிக்சல். ஸோ 50 பிக்சலில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ரோக்கில் லீனியர் கிரேடியன்ட் வந்து நான் கொடுக்குறேன். கலர் வந்து இது கிரேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ள ஃபில் வந்து இன்னுமே நம்ம லைட்டராக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன கொடுக்க போறோம்னா டெக்ஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ நம்ம இங்கே கார்டுக்கு வந்து இந்த ரெட் கலர் டெக்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்ட் நம்ம டூப்ளிகேட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன் பெனிஃபிட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இந்த கார்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து இங்கே பாதி கார்டு தான் தெரியுது. ஏன் அப்படின்னா நான் இங்கே ஃப்ரேம் வந்து பாதியிலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரேம். இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து எனக்கு வந்து இங்கே மேலே ஸ்டேட்டஸ் பாரும் கீழே வந்து நேவிகேஷன் பாரும் வந்து ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸ்டாகவே இருக்குது அந்த பிளேஸில் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ. எப்படி அப்படின்னா நான் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன் அதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப் போயிட்டு பொசிஷனில் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரோல் வித் பேரண்ட்ல இருந்திருக்கும். ஓகேவா? நான் இப்போ ஸ்க்ரோல் வித் பேரண்ட் கொடுத்தேன்னா எனக்கு பேரண்டோட என்னோட டிசைனோட இந்த ஸ்டேட்டஸ் பார் அப்படியே ஸ்க்ரோல் ஆயிடும் இந்த ஃப்ரேம் ஃபுல்லா. இப்போ நான் என்ன பண்றேன் ஃபிக்ஸ்ட் அண்ட் பிளேஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது பிளேஸ்ல ஃபிக்ஸ் ஆயிடும். சரிதா? ஸோ இங்க எனக்கு வந்து நேவிகேஷன் பார். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரேம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ மொபைல் ஸ்க்ரீனோட ஃப்ரேம் வந்து வித் 360 இருக்கும். ஹைட் வந்து 800 இருக்கும். ஓகேவா? இதான் வந்து மொபைல் ஸ்க்ரீனோட ஹைட் அண்ட் வித். கீழே நேவிகேஷன் பார் ஒர்க் பண்றப்போ நீங்க எப்பயுமே வந்து கீழே டிசைன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே டிசைன் பண்ண போறது என்னன்னா மேலே ஸ்டேட்டஸ் பாரும் கீழே நேவிகேஷன் பாரும் தான். ஸோ நேவிகேஷன் பார் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் வந்து நீங்க அங்க டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் பிளேஸ் வித் ப்ரோட்டோடைப்ல போயிட்டு ஃபிக்ஸ்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்து ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். தெரியுதா? அப்படி இல்லை இங்க ஃபிக்ஸ் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு டிசைனோட ஸ்க்ரோல் ஆகும். அது ஒரு டிசைனா தெரியுதா? உங்களுக்கு வந்து நேவிகேஷன் பார் ஸ்க்ரோல் ஆகுது. நான் என்ன பண்ண போறேன் ஃபிக்ஸ்ட் இன் பிளேஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்விக்கியோட ஒரு ரெப்ளிகா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியா தான் இருக்கும் டிசைன் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் அனிமேஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம்.